கைஸ் நம்ம ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் அப்படின்றது கிட்டத்தட்ட ஷூட்டிங் வேப் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியும் படத்துடைய இன்னும் பார்த்தீங்கன்னா சில டால்கி போர்ஷன் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த பெண்டிங்க்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அண்ட் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நெல்சன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமாக இந்த படம் வரணும், ஒரு பக்கா பேனடியா படமாக வரணும். கூலி படத்தில் மிகப்பெரிய சொதப்பிட்டோம், பட் இந்த படத்தில் எக்காரணத்தை கொண்டு எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன ஒரு காரணத்துக்காக நம்ம நெல்சன் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வெறித்தனமான கேமியோஸ் எல்லாம் இறங்கினா தான் படம் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு இந்த படத்தில் ஷாருக் கான் எப்படியாவது கேமியோ கொண்டு வரணும், சல்மான் எப்படியாவது கேமியோ கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. கால் ஷீட் பார்த்தீங்கன்னா யாருக்கு போச்சுன்னா சல்மானுக்கு தான் போச்சு. சல்மானை எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் சல்மானை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நான் நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு 15 நிமிஷ காட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரோடைய சம்பளம் கேட்கறாரு அப்படின்ற காரணத்தினால அவரை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள கொண்டு வர முடியல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஷாருக் கான் கால் ஷீட் போட்டு ஷாருக் கான் வந்து ஓகே பண்ணாரு. பட் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா கிங் படத்தோடைய ஷூட்டிங்கில் வந்து சில இன்ஜுரிஸ் ஆனதுனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன்ட்ட வந்து இப்போ கால் ஷீட் போயிருக்கு. ரித்திக் ரோஷன் நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க்கான செட்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவார் நம்ம ரித்திக் ரோஷன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 படத்தோடைய கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சு படம் வந்து வரக்கூடிய அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வந்திருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தீபாவளி வரைக்குமே படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்களோட கரியரில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்லாம் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வந்திருக்குது. அண்ட் அதே மாதிரி தமிழ் சினிமாவோட டீம் நம்பரான அது 1000 கோடி அப்படின்றது அச்சீவ் பண்ணுதா. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.